ஹலோ வியூவர்ஸ், நான் சத்யா. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பண்ண போகிறோன்னா பன்னீர் பட்டர் மசாலா தான் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சு வெண்ணெய் சேர்த்திக்கிறேன். வெண்ணெய் நல்லா உருகி வரட்டும். வெண்ணெய் உருகுனதும் கட் பண்ணி வச்சுருக்கிற 2 வெங்காயத்தை சேர்த்திக்கிறேன். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகி வரணும். வெங்காயம் வணங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து வணக்கிக்கலாம். அப்போ சீக்கிரம் வெங்காயம் வணங்கிடும். வெங்காயம் இந்த அளவுக்கு வணங்கி வந்ததும் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கிறேன். வெங்காய தக்காளி நல்லா வெந்து வரட்டும். இப்போ மூடி வச்சுக்கலாம். வெங்காய தக்காளி ரெண்டும் நல்லா வெந்துருச்சு. கொஞ்சமாக இஞ்சி பூண்டு சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக முந்திரி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கலந்து விட்டு மிக்சியில் அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சு சின்ன பீஸ் பட்டர் சேர்த்திக்கலாம். பட்டர் நல்லா உருகட்டும். அதில் ஒரு பட்டை, 2 ஏலக்காய், ஒரு பிரியாணி இலை சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இதில் நம்ம அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட்டையும் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். அதில் உங்களுக்கு எவ்வளோ தேவையான அளவு தண்ணி வேணுமோ, திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கோங்க. நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ மசாலா சேர்த்திக்கலாம். கரம் மசாலா, மிளகாய்த்தூள் 2யும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற பன்னீரையும் சேர்த்திக்கலாம். பன்னீரெல்லாம் சேர்த்துனதுக்கப்புறம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. இருக்கட்டும். பிளேட் வச்சு மூடிக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா மசாலாலாம் வெந்து வந்திருக்கு. இப்போ லைட்டாக சர்க்கரை சேர்த்திக்கலாம். ஜாஸ்தி சேர்க்க வேண்டாம், ரொம்ப ஸ்வீட்னஸ் ஆயிரும். இப்போ லாஸ்ட்டாக கஸ்தூரி மெந்தி சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது ரொட்டி, சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் சத்யா.